மின்சார கட்டணத்தை உயர்த்தியது, வீட்டு வரியை உயர்த்தியது, மதுக்கடைகளை மூடாதது உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகளை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மின்கட்டண உயர்வை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டத்தை அறிவித்து மதுரையிலிருந்து நான் விருதுநகர் நோக்கி செல்லுகின்ற பொழுது 10 வண்டிக்கு மேல நான் போறேன், கூட எங்களுடைய தொண்டர்கள் 10 வண்டியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்னை திருமங்கலத்தை தடுத்து நிறுத்தி என்னை கைது செய்தார். அதையெல்லாம் மீறி கூட நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களுக்காக கடந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம். அதே போல தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தணும், டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய 1 லட்சம் கோடி ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆளுநர் மாளிகை நோக்கி மிகப்பெரிய பேரணியை நடத்தினோம். அதே போல 18% இடஒதுக்கீட்டில் 3% பிரித்து ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு 3% மட்டும் கொடுப்பதற்கு பதிலாக எஞ்சியிருக்கக்கூடிய 15% அவர்களுக்கே கொடுத்த காரணத்தினால தமிழ்நாட்டில் பட்டியல் பிரிவுக்கு கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதிராவிடர்கள் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள். இதையெல்லாம் சரி செய்ய வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 5 வருடங்களாக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். அது மட்டுமின்றி சாதாரண மக்களுக்கு குடியிருப்புகள் வேண்டி, வீட்டுமனை வேண்டி, குடிநீர் பிரச்சனைக்காக, சாக்கடை பிரச்சனைக்காக போராடிக்கிறோம். ஆனால் ஒரு பிரதான கட்சியாக 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய அதிமுக ஒரு போராட்டத்தையும் கூட நடத்தவே இல்லை. அவர்கள் தனியாக நடத்தல, கூட்டு சேர்ந்து நடத்தல. ஆனால் நாங்கள் அப்படி இருந்தும் கூட இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி மலரணும், அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி வளர்ந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவரோடு இணைந்து போட்டியிட்டவருடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அவரோடு கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தோம். அதுக்காக பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் பிஜேபியும் இருக்கிறது. ஆனால் அது மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் நாங்கள் போட்டியிடுவதில் அதிகமான வாக்குகள் தென்காசி நாடாளுமன்றத்தில் நான் தான் வாங்கிக்கிறேன். ஆனால் அதிமுக போட்டியிட்ட திருநெல்வேலியில் அவர்கள் 6% கூட ஓட்டு வாங்கல, கன்னியாகுமரியில் வெறும் 40,000 ஓட்டு, தூத்துக்குடியில் 8% ஓட்டு, தென் தமிழகத்தில் அவர்கள் போட்டியிட்ட 9 டெபாசிட் போயிடுச்சு. இதுதான் அதிமுகவினுடைய இன்றைய தென் தமிழகத்தினுடைய நிலைமை. ஏறக்குறைய 50 to 60 தொகுதியில் அவங்க டெபாசிட் கூட பெற முடியாத அளவுக்கு அவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மக்களுடைய நலன் கருதி நாம் அவங்களோடு சேர்ந்து இணைந்து புதிய தமிழகம் கட்சி தான் தென் தமிழகத்தில் ஏறக்குறைய 50-60 தொகுதிகளை மிக வலுவாக இருக்கிறது. அவரோடு இணைந்து நாம் இந்த தேர்தலை சந்தித்து எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், மாற்றாக ஒரு நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் கூட்டணிக்காக ஏற்பாடு செய்வோம். ஆனால் அவர்கள் புதிய தமிழகம் கட்சிக்கு உண்டான உரிய மதிப்பை, மரியாதையை, கௌரவத்தை அளிப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக எங்களுக்கு மோடி இருக்கிறார் டெல்லியில, அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விடுவார் என்ற கனவோடு இந்த தேர்தலை அணுகுகிறார். அவர் இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கிறார். அதாவது அவரை ஆளாக்கிய சசிகலா அவர்களை ஒதுக்கி வச்சிட்டாரு. அவரோடு இணைந்து 30-40 ஆண்டு காலம் அதிமுக இருந்த பன்னீர்செல்வத்தை புறக்கணிச்சாரு. அதே போல பல அரசு பாஜகவுக்கு 27 சீட்டுகளும் வெற்றி பெறாத சீட்டை கொடுத்திருக்கிறாரு. எல்லா அரசு கட்சியும் புறக்கணிச்சுட்டு தான் மட்டும் எப்படியாவது வெற்றி வென்றுவிடலாம், அவர்களை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது அமித்ஷா அவர்கள் நேராக தூக்கி கொண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வச்சிருவாரு என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறார், புறந்தள்ளுகிறார். அதற்குண்டான விலையை அவர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவர் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான கூட்டணி ஒரு இந்த தேர்தலில் முயற்சி செஞ்ச மாதிரி தெரியல. எப்படியாவது தங்களை சேர்ந்தவர் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 40-45 பேர் வெற்றி பெற்றா போதும் என்ற உணர்வோடு தான் அவர் அணுகினுடைய விளைவு தான் இப்படி நடந்திருக்கக்கூடியது. அதாவது நாங்க எங்களுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் கடந்த 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற்றது. அதுக்கு பிறகு 25ஆம் தேதி, 26ஆம் தேதி நேற்றெல்லாம் கோயம்புத்தூர் நடைபெற்றது. எல்லாருமே நாம மிகவும் வலுவாக இருந்து கொண்டு ஏன் அவங்க இடத்துல இறங்கி போகணும்,
அவர்கள் நம்முடைய வலுவுக்கு ஏற்ப நாங்க கேட்கிற தொகுதிகளை கொடுக்க மறுக்கின்ற பொழுது நாம இறங்கி அடிச்சு பார்ப்போம், ஆச்சா அவங்களா நாமளா அப்படிங்கிற அளவுக்கு வந்துதான் நாங்க வந்து புதிய கட்சி முடிவெடுத்து நாங்க தனித்து போட்டியிருக்கிறோம். நீங்க சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, அதையெல்லாம் வந்து நாங்க வந்து உடனடியாக முடிவெடுக்க முடியாது. இருந்தாலும் வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு முன்னாள் அறிவிக்கிறோம். வேறு வேறு வந்து யாரு தயாராகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதான் வந்து கள நிலவரங்களை பார்த்து முடியும். அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனா நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அதிமுக இருக்கிற கூட்டணியிலிருந்து புதிய தமிழகம் கட்சி வெகு தூரம் விலகி வந்துவிடும். அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. அவர்கள் முயற்சி எடுத்தால் அதை பற்றி சிந்திப்போம். அவர்களிடத்திலிருந்து ஏதாவது முயற்சி வந்தால் அதை பற்றி பரிசீலிப்போம். தவிர அவர்களிடத்தில் முயற்சி வருகிறதா என்று நீங்க பார்த்தா சொல்லலாம். அதுதான் அர்த்தம் ஆச்சுங்களா. அவங்க வந்து 2024 வந்து பிஜேபிக்கே கிடைச்ச ஓட்டு வந்து அந்த அணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்ச ஓட்டு வந்து பாரத பிரதமர்களை மோடி அவர்களை வந்து பிரதமராக்கிறதுக்காக கிடைச்ச ஓட்டு. அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்காக அந்த ஓட்டு வராது ஆச்சுங்களா. அதனால வந்து எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கிற அதிமுக கூட்டணி வந்து மிக மிக வலுவற்ற கூட்டணி, அதான் சொல்ல முடியும். அதாவதுங்க 1996 30 வருடங்களுக்கு முன்பாகவே வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவழித்து தனித்து போட்டியிட்டு ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றவர். அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பணபலங்கள் இருக்குது, அதிகார பலம் இருக்கிறது. இது எல்லாம் மீறி மக்களை வந்து நாங்கள் அரசியல் படுத்தி தமிழ்நாட்டில் அவர்களுக்கான குரல் சட்டமன்றத்தில் வலுவாக ஓங்கி ஒலிக்கணும். அதே போல தமிழ்நாட்டில் வந்து மதுவிலக்கை வந்து பூரணமாக கொண்டு வருவதற்கு வந்து வலுவான குரல் கிடைக்கணும். அதே போல முறையாக வந்து சமூக நீதி அமல்படுத்தப்படணும். தமிழ்நாட்டில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கணும், லஞ்சலாவண்யம் இல்லாமல் வந்து வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும். அப்படிக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் புதிய தமிழகம் கட்சி தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறது. எனவே நாங்கள் வந்து நல்ல தொகுதிகளை ஒரு 10 12 தொகுதிகளை வந்து நாங்கள் குறிவிச்சுக்கிறோம். அந்த தொகுதிகளில் தனித்தே வெற்றி பெறுவதற்கு உண்டான எல்லா சூழலும் இருக்கிறது. மக்கள் வந்து எங்களை ஆதரிப்பார்கள். இல்ல, நாங்கள் அதை பற்றி இன்னும் முடிவு பண்ணலைங்க. நாளை வந்து புதிய தமிழகம் கட்சியின் உயர்மட்ட குழு கூடுகிறது. யாருக்கு ஏங்க புதிய தமிழகம் கட்சி தான் பெரிய அளவுக்கு போராட்டமே நடத்தியிருக்குது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இங்க தமிழகத்தை தாண்டி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில 10 முறை நானே வந்து அப்பீராகி அந்த மக்களுக்காக போராடிக்கிறேன். டெல்லி வரையிலும் சென்று நான் வந்து அவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராடி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும். டாஸ்மார்க்கில் வந்து நடக்கக்கூடிய ஊழல் 1 லட்சம் கோடி ஊழலுக்கு வந்து முழுமையான சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று சென்னை ஆளுநர் மாளிகை நோக்கி போராட்டம் நடத்துவது நான். தமிழ்நாடு எங்கும் இன்று வரையிலும் மக்களோடு மக்களாக இணைந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழக கட்சி தான். இல்ல, அதாவது தனித்து போட்டியிட்டே வந்து நாங்கள் வந்து எல்லா தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வந்து பெரும் 70,000 80,000 வாக்கள் 85,000 வாக்கள் இருக்கக்கூடிய பல தொகுதிகள் இருக்கிறது. அந்த தொகுதிகளில் எங்க தேவேந்திர மக்கள் தனித்து வந்து அவர்கள் அவங்களுடைய வாக்கு எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பதை வந்து ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டால் நிச்சயமா அந்த தொகுதிகளில் நாங்கள் வெற்றி காண்போம். இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எந்த கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை இல்ல சார். நாங்க வந்து அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல சார், யாரையும் எடுக்கல. நாங்க வந்து இப்பொழுது எங்களுடைய பார்வை வந்து வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு மறுதினம் அணிவிக்கிறது, களப்பணியை துவக்கிறது, இதில் தான் நாங்கள் வந்து குறியா இருக்கிறோம். மற்றபடியா மீண்டும் பின்னோக்கி பயணிக்கிறதுக்கு எந்த விதமான எண்ணமும் எங்களிடத்தில் இல்லை.